திசைகள்ல இதுவரைக்கும் 7வது கேள்வி வரைக்கும் பார்த்திருக்கோம். இது 8வது கேள்வி. ஒரு நாள் ரவி தெற்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் சைக்கிளில் மிதிக்கின்றான். பின்னர் வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர். இது மெயினான பாயிண்ட். வலப்புறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சைக்கிளில் மிதிக்கின்றான். மீண்டும் வலப்புறமாக 10 கிலோமீட்டர் மற்றும் இடப்புறமாக 10 கிலோமீட்டர் மேற்கு தன் வீட்டை அடைகின்றான். எனினும் தனது வீட்டை நேர் வழியில் அடைய அவன் எத்தனை கிலோமீட்டர் சைக்கிளில் மிதிக்க வேண்டும்? சரி, இதுக்கான வரைபடத்தை பார்த்தோம்னா, முதலாவது தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போய் இந்த பக்கம் இப்ப இடப்பக்கம், இது வலப்பக்கம் 5 கிலோமீட்டர் போறான். திரும்பி வலப்பக்கம் 10 கிலோமீட்டர் போறான். திரும்பி இங்க வலப்பக்கம், இந்த சைட் இடப்பக்கம், திரும்பி இடப்பக்கம் தான் 10 கிலோமீட்டர் போறான். இது அவனோட இறுதி புள்ளி, இது தொடக்க புள்ளி. இப்ப இது இப்படி போகாமல், இந்த மாதிரி போகாமல் நேரே போயிருந்தானண்டா எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார் என்றதான் கேள்வி. அப்ப இது 10 என்றது தெரியும். இவ்வளவு 5. அப்ப 15 கிலோமீட்டர் அவன் நேரே போயிருப்பான். 15 கிலோமீட்டர். அப்ப விட பி. ஓகேயோ? 9வது கேள்வி. மணி வடக்கு நோக்கி 40 மீட்டர் நடக்கின்றான். இடப்புறம் திரும்பி 20 மீட்டர், மீண்டும் இடப்புறம் திரும்பி 40 மீட்டர் நடக்கின்றான். அவன் ஆரம்ப இடத்திலிருந்து எத்திசையில் எவ்வளவு தொலைவில் நிற்கின்றான்? அப்ப தொலைவும் டிஸ்டன்ஸும் வேணும், டிரெக்ஷனும் வேணும். ஓகே, இதுக்கான வரைபடத்தை பார்ப்போம். வடக்கு, அதுக்கப்புறம் இடம்புறம் இவ்வளவு தானே. ஓகே, வடக்கு நோக்கி 40 மீட்டர். இதுல இடம் இந்த சைட் 20 மீட்டர். திரும்பி இதுக்கு இடம் இந்த சைட் 40 மீட்டர். அப்ப இறுதி புள்ளி இது, தொடக்க புள்ளி இது. ரெண்டுக்கான தூரம் 20. ஏன்னா மேல இந்த அன்னைக்கு தானே இந்த 20 தானே இங்கேயும் வரும். அப்ப டிஸ்டன்ஸ் 20. இந்த தொடக்க புள்ளியில இந்த என்ன டிரெக்ஷன்ல நிக்க? மேற்கு திசையில நிக்க. 20 மேற்கு, சி விட. 10வது கேள்வி. தென்மேற்கு ஆனது வடக்காகவும் வடமேற்கு ஆனது கிழக்காகவும் இருந்தால் கிழக்கு என்ன திசையாக இருக்கும்? தென்மேற்கு வடக்காகவும் வடமேற்கு கிழக்காகவும் இருந்தால் கிழக்கு திசை என்ன திசையாக இருக்கும்? ஓகேயோ? இதுக்கான வரைபடத்தை பார்ப்போம். இந்த திசை இப்ப நம்மளுக்கு கிழக்கு திசையா, இந்த திசை வடக்கு திசை. அப்ப இது வடக்கு திசைன்னா இதுக்கு எதிர் திசை, இது தெற்கண்டு வரும். இது கிழக்கு எதிர் திசை மேற்கண்டு வரும். கிழக்கு திசை என்னவா இருக்கு? தென்மேற்கு திசையா இருக்கு. விட சி. ரமேஷ் கிழக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கின்றான். பின்னர் வலம்புறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கின்றான். மீண்டும் வலம்புறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கின்றான். பின்னர் 45 பாகை இடம்புறமாக நடக்கின்றான் எனின் தற்போது அவன் நடக்கும் திசை யாது? ஃபர்ஸ்டுக்கு டிரெக்ஷன் கிழக்கு திசையை நோக்கி போயிட்டு 10 கிலோமீட்டர். இப்ப திரும்பியும் வலம்புறம், பின்னர் 45 பாகை இடப்புறமாக நடந்தான் எனின் தற்போது அவன் நடக்கும் திசை என்ன? இதுக்கான வரைபடத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்டுக்கு கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர்
நடந்தானேண்டா இப்ப இந்த திசையை நோக்கி இருக்கக்குள்ள இந்த சைட் தான் வெள்ளப்பக்கம். வெள்ளப்பக்கம் 10 கிலோமீட்டர், திரும்பி வெள்ளப்பக்கம் 10 கிலோமீட்டர். அப்ப இந்த டிரெக்ஷன் நோக்கி நிற்கக்குள்ள இதுதான் டிரெக்ஷன். ஸோ இங்கேயும் வெள்ளப்பக்கம். அப்ப அவன் இதுல இருந்து வலப்பக்கம் இது இந்த திசை, இது வந்து இடப்பக்கம். இடப்பக்கம் 45 பாகை எனக்குள்ள புகை 45 பாகை. சரியோ? அப்ப இந்த திசையை நோக்கி நடந்தானா அந்த திசை வந்து என்ன திசை என்று கேக்குறாங்க. தென்மேற்கு திசை. விட வந்து தென்மேற்கு. சி. 12வது கேள்வி. சீதா முதலில் மேற்கு திசையை நோக்கி 40 மீட்டர் மேற்கு திசையை நோக்கி, பின்னர் வடக்கு திசையை நோக்கி 20 மீட்டர் நடக்கின்றாள். பின்னர் 70 மீட்டர் கிழக்கு திசையை நோக்கியும் 10 மீட்டர் தெற்கு திசையை நோக்கியும் மற்றும் 30 மீட்டர் மேற்கு திசையை நோக்கியும் நடக்கின்றாள் எனின் தொடக்க புள்ளிக்கும் தற்போது நிற்கும் திசைக்கும் உள்ள தொலைவு யாது? டிஸ்டன்ஸ் தான் கொஸ்டின். ஃபர்ஸ்டுக்கு மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, திரும்பி மேற்கு. ஓகே, இதுக்கான வரைபடத்தை பார்த்தோம்டா, அதாவது மேற்கு 40 மீட்டர், அடுத்தது வந்து வடக்கு மேல் நோக்கி 20 மீட்டர், அடுத்தது கிழக்கு 70 மீட்டர், அடுத்தது திரும்பி தெற்கு, திரும்பி மேற்கு 30 மீட்டர். தொடக்க புள்ளிக்கான இதுக்கான தூரத்தை கேட்குறாங்க. இப்ப இது மொத்தம் வந்து 20, இது 10ண்டா, இப்ப இது எவ்வளவா வரும்? இது 10ன்னு சொல்லி வரும். ஓகேயோ? அப்ப விடைய பார்த்தாண்டா 10 மீட்டர் டி விட. 13வது கேள்வி. பெண் ஒருத்தி தனது வீட்டிலிருந்து வடமேற்கு திசையை நோக்கி 30 மீட்டரும் தென்மேற்கு திசையை நோக்கி 30 மீட்டரும் நடக்கின்றாள். அடுத்து தென்கிழக்கு திசையை நோக்கி 30 மீட்டர் நடக்கின்றாள். அடுத்து அவள் வீட்டை நோக்கி செல்கின்றாள் என்றால் எத்திசையில் நடந்து கொண்டு இருப்பாள்? ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டிலே கொண்டு முடிக்கிறாள். ஆனா கடைசியா எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டு இருப்பா என்றதுதான் கேள்வி. முதலாவது வடமேற்கு திசை 30, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. இப்ப வரைபடத்தை பார்த்தேன்டா, வடமேற்கு, அடுத்தது தென்மேற்கு, அடுத்தது தென்கிழக்கு, புஷ்வரா அடுத்த என்ன வடகிழக்கு. இந்த டைரக்ஷன்ல போகும். விடைய பாப் வடகிழக்கு பி விட. 13வது கேள்வி. பிரபு என்பவர் ஒரு புள்ளியில் இருந்து நேராக கிழக்கு நோக்கி 80 மீட்டர் தூரத்தில் பயணம் செய்கிறார். அவர் தனது வலது பக்கம் திரும்பி 40 மீட்டர், மீண்டும் தனது வலது பக்கம் திரும்பி 80 மீட்டர், பின்னர் அவர் இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர் நடந்து இடதுபுறம் எடுத்து மீண்டும் 80 மீட்டர் நடக்கின்றார். இப்போது அவர் தனது இடப்பக்கம் திரும்பி 60 மீட்டர் நடக்கின்றார். தொடக்க புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருப்பார்? இதுல வந்து வலது கிழக்கு, அது ஒரு தரம் வழக்கு, அடுத்ததும் வலப்பக்கம், அடுத்தது இடப்பக்கம் இடப்பக்கம். இப்ப தொடக்க புள்ளிக்கான நிக்கிற தூரம் எத்திசையும் என்றதுதான் கேள்வி. இதுக்கான வரைபடத்தை பார்த்தோம்னா, முதலாவது கிழக்கு நோக்கி 80 மீட்டர். இதுல வந்து இடப்பக்கம் இந்த சைட், வலப்பக்கம் இந்த சைட் வரும். அப்ப 40 மீட்டர். திரும்பி வலப்பக்கம் தான் போறோம் 80 மீட்டர். இப்ப எப்படி நிக்கக்குள்ள இப்ப திரும்பி இடப்பக்கம் தான் திரும்புறேன். இடப்பக்கம் பண்ணக்குள்ள இந்த திசையில் 20 மீட்டர், திரும்பி இடப்பக்கம் இந்த திசை 80 மீட்டர், திரும்பி இடப்பக்கம் 60 மீட்டர். அப்ப இங்க நிப்பார், இதுல 20, இதுல 40. இப்ப இறுதி புள்ளி வந்து அவர் இது. சரியோ? தொடக்க புள்ளியில எந்த திசையில? கிழக்கு திசையில 80 மீட்டர் தூரத்தில் நிற்பார். விடைய பாப்போமா? 80 மீட்டர் கிழக்கு நோக்கி. விட டி.